நேயர்கள் அனைவருக்கும் சுகி சிவத்தினுடைய அன்பான வணக்கம். நம்முடைய வாழ்க்கையிலேயே சங்கடமான சில சூழ்நிலைகள் எப்போ உருவாகும் தெரியுமா? ஒரு காரியம் செய்கிறாரு, அது தவறு அப்படின்னு நமக்கு தெரியுது. ஆனால் அதை சொன்னால் பிரச்சனையாயிடும். சொல்லுவதன் மூலம் உறவு கசந்து போயிடும். சரி, சொல்லாமே இருக்கலாம் அப்படின்னா அது ஒரு பெரிய தவறு. அது ஒன்று, அவருக்கு அதனால் நஷ்டம் இருக்கும், இல்லை நமக்கும் அதனால் சில கஷ்டம் இருக்கும், சமூகத்துக்கே கூட ஒரு பெரிய கேடு இருக்கும். இப்போ நாம் என்ன பண்ணுவோம்? சொல்லலாமா வேண்டாமா? 100க்கு 90 பேர் நமக்கே வம்பு, நாம் இதை சொல்லி என்ன பண்ண போகிறோம்? இதை சொல்கிறதுனால அவங்களுக்கும் நமக்கும் இடையில சண்டை வரப்போகுது. ஏன்னா சில பேர் நல்லது சொன்னால் அன்பாக கேட்டுக்க மாட்டாங்க, ரொம்ப அநாகரிகமாக அதை கையாளுவாங்க. நீங்கள் வேணுன்னே குத்தம் கண்டுபிடிச்சி என்கிட்ட சொல்கிறீங்க, உங்களுக்கு என்னை பிடிக்கலை அதனால் நீங்கள் என்னை இப்படி பேசுகிறீங்க, உங்களுக்கு ரொம்ப அகங்காரம் திமிரு அதனால் நீங்கள் என்ன இப்படிலாம் சொல்லுவாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. எவ்வளவு மகான்கள் இந்த உலகத்தில் எவ்வளோ நல்லது சொல்லி எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கிறாங்க. வள்ளலாரை போன்றவர்களே கூட நான் சொன்னேன் யாரா கேட்குறீங்கன்னு எவ்வளோ வருத்தப்பட்டு பேசியிருக்கிறாரு. இப்போ கூட பல மகான்கள் நான் சொல்கிறேன் நீங்கள் எங்கே கேட்குறீங்கன்னு அவங்களுடைய பாருங்கள், அவங்களுடைய பேச்சுக்கு நடுவிலேயே பெரிய மகான்கள் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க. சரி, இப்போ நம்ம சொல்கிறதா சொல்லக்கூடாதா, எப்படி சொல்லணும், எப்படி சொல்லாமல் இருக்கணும், நிறைய இருக்குது. சொல்லி ஆக வேண்டிய விஷயங்களை சொல்லணும். என்னுடைய நண்பர் சண்முகவடிவேல்னு அவர் ஒரு உதாரணம் சொல்வார். பஸ்ஸில் ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கான்னா, ஃபுட்போர்டில் நின்றுக்கிட்டு வந்திருக்கிறான். பஸ்ஸில் ஃபுட்போர்டில் நல்ல காலியாக இருக்குது இடம், பஸ்ஸில் இடம் இருக்குது. அவன் பாட்டுக்கு ஃபுட்போர்டில் நிற்கிறான். அப்போது சும்மா இல்லாமல் உடனே இந்த உள்ளே உட்காந்துருந்தவர், ஏன் தம்பி இங்கெல்லாம் காலியாக தானேப்பா இருக்குது, இங்கே உட்கார வேண்டியது தானே, ஏன் அங்கே நிற்கிற? ஒரு நல்ல ஐடியாவில் தான் கேட்டார். அவன் உடனே கோபத்தில் சொல்கிறான், பெருசு உன் வேலையை பாரு, நான் ஏன் நிற்கிறேங்கிறது எனக்கு தெரியும், உனக்கு என்ன தந்தது? நமக்கு என்ன வம்பு? இல்லைப்பா அங்கே நின்னா அடிக்கடி பட்டுருமேப்பா, அதுக்காக சொன்னேன், வாயை மூட்டு பேசாமரு. அப்படி என்ன நடந்து போச்சு? அந்த பஸ்ஸு ஒரு ரவுண்டானால் அப்படி வரும்போது இன்னொரு பஸ் அப்படி ஏற்றாப்பில் இந்த பைய கீழே விழுந்துட்டான். சரசரன்னு தேய்ச்சிக்கிட்டே போய் காயமாகி போச்சு. பஸ்ஸை நிறுத்தினாங்க, இவனும் இறங்கி ஓடினார். அவன் கீழே விழுந்தவன் கேட்டான், அந்த பெரியவர் எங்கே அப்படின்னா, அந்த பெரியவர் எங்கே? இவர் என்ன நினச்சிட்டாரு, அவன் பாரு உணர்ந்துட்டான், நம்ம சொன்னோம், அதனால் அவன் திருந்திட்டான், இப்போ மனசில் ஃபீல் பண்ணுறான்ட்டு. என்னப்பா அப்படின்னு போனார். நான் இதில் 2 வருஷமாக இதே மாதிரி போகிறேன், ஒரு நாள் கூட இப்படி ஆனதே இல்லை. நீ எப்போ உன் கருநாக்க சொல்லி வச்சியோ அப்போ நான் அப்படி ஆகிப்போச்சு, உன்னை உதச்சா சரியாக வரும்னா. பார்த்தீங்களா, நீ தான் இன்றைக்கி நடந்த எல்லா விஷயத்துக்கும் நீ தான் காரணம். உன் கருநாக்க வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? நீ விழுந்துட்டான்னப்பா நான் விழுந்துட்டேன், இன்றைக்கி எல்லாம் ஒன்றால் வந்த வேணே. நீங்கள் இந்த உலகத்தோட பெரிய கஷ்டமே, யாருக்காவது ஏதாவது ஒரு யோசனை ஒரு நல்லது சொன்னீங்கன்னா தப்பு நடந்ததுக்கு நீ தான் காரணம்னு சாதிப்பாங்க. இன்னொரு சம்பவம் சொல்லுவாங்க, ஒருத்தன் சிகரெட் பிடிச்சா, அதாவது செயின் ஸ்மோக்கர், அது ஒன்று முடிச்சோன்னா எடுத்தது. அது நம்ம ஹிப்னாசிஸ் ஆகிருக்கோம், மனோவசியம் ஆகிருக்கோன்னு சொல்கிறாங்க. அது ஏன் பிடிக்கணும் என்ன ஏதுன்னு சிந்திச்சா பிடிக்க முடியாது. அது பாட்டு மாற்றி மாற்றி எடுத்து அப்படியே குடிச்சிக்கிட்டே இருக்கான் அவன் பாட்டு. இன்னொரு பெரியவர் பார்த்தா, இந்த வயசு 50க்கு மேலே ஆகிட்டாலே சம்மந்தம் இல்லாமல் ஆஜராகும். நம்ம இந்த வாயில் வாஸ்து சரியில்லைம்பாங்க, நம்ம தேவையில்லாமல் சம்மந்தம் இல்லாமல் ஆஜராகி அவமானப்பட்டு திரும்பி வருவோம். அது வயசாகி போயிட்டாலே அது ஒரு சிக்கல். 50 வயசுக்கு மேலேயே இந்த ஆபத்து உண்டு. யாருக்காவது புத்தி சொல்லலைன்னா நமக்கு சோறு தண்ணி இறங்காது. எல்லா தவறும் தெரிஞ்சு போய்டும், இது தப்பு, இது வேண்டாம், அது வேண்டாம், ஏதாவது சொல்லி மாட்டிக்கும். இந்த பையன் விடாமல் செயின் ஸ்மோக் பண்ணிட்டே வந்ததை பார்த்து ஒரு பெரியவர் கேட்டார், தம்பி ஒரு நாளைக்கு எவ்வளோப்பா நீ சிகரெட் பிடிப்பேன் அப்படின்னு. அதுக்கு என்ன, ஒரு நாளைக்கு நான் ஒரு 40-50 பிடிப்பேன். என்ன விலை ஒரு சிகரெட்டு? விலை சொன்னான். நீ டெய்லி குடிப்பிய? ஆமாம். எத்தனை வருஷம் குடிக்கிற? நான் ஒரு 15 வருஷமாக குடிக்கிறேன். இவர் அப்படியே ஷாக் ஆகி, வயசானவங்கெல்லாம் வாய்ப்பாடெல்லாம் மனசுலேயே போடுவாங்க. ஒரு சிகரெட் விலை இவ்வளவு, ஒரு நாளைக்கு 50 சிகரெட்டு, அது மாதிரி 365 நாள், அது மாதிரி ஒரு 10-15 வருஷம் குடிச்சிருக்கிறேங்கிறான். எல்லாம் டக்குன்னு போட்டுட்டு, டேய் 4 லட்சம் ரூபாய்க்கு மேலே வீணாக்கிட்டியடா, 4 லட்சம் ரூபா மொத்தமாக போச்சு அப்படி. அவன் திருப்பி கேட்டான், நீ சிகரெட் பிடிப்பியா?
இல்லை அப்படின்னு. உங்கள்கிட்ட இப்போ 4 லட்ச ரூபா பணம் இருக்கா? நானே பொண்ணு கல்யாணத்துக்கு கடன் வாங்கலான்னு தான் போயிட்டுருக்கிறாரு. வெக்கமாக இல்லை உனக்கு? 4 லட்ச ரூபா கையில் இல்லை, அப்புறம் எனக்கு மட்டும் சிகரெட் பிடிக்கிறது நிறுத்திருந்தால் 4 லட்ச ரூபா இருக்குன்னு யோசனை சொல்கிறியா? எனக்காக சிகரெட் பிடிச்சோன்னு ஒரு திருப்தி சந்தோஷம் இருக்குது, உனக்கு அதுவும் இல்லை. என்னத்துக்கு அறிவுரை சொல்கிறேன்? நான் மன்னிச்சுக்கோங்க, நான் இது கற்பனைக்காக சொல்லலை. இந்த உலகத்தில் இன்றைக்கி வந்து யாருக்கும் அறிவுரை சொல்வது ரொம்ப கஷ்டம். நீங்கள் அறிவுரை சொல்லும்போது அவங்களுடைய ஈகோ ஹர்ட் ஆகிடுது. அப்போ நம்மளை முட்டாள்னு நினைக்கிறானா அப்படின்னு அதனால் ஈகோ ஹர்ட் ஆகாமல் சொல்கிறது இது ஒரு டெக்னிக். ஈகோ ஹர்ட் ஆகாமல் சொல்கிறதுங்கிறது ஒரு அளவுக்கோல், அதை வச்சுக்கோங்க. நான் அதுக்கு ஒரு உதாரணம் அப்புறம் சொல்கிறேன். இன்னொன்று, தப்பு பண்ணுற போது நாம் அந்த தப்புக்கு உடந்தையாக இருந்துட முடியுமா? சில சமயம் சொல்லாமல் இருக்க முடியுமா? இந்த இந்திய நாட்டு சமய வரலாற்றில் ஒரு பெரும் புரட்சி செய்த ஒரு ஞான சூரியன் வந்து ஸ்ரீமத் ராமானுஜர். ராமானுஜர் ஒரு ரெவல்யூஷனரி லீடர். அவர் ஒரு முதல்ல ஆசிரியர்கிட்ட படிக்க போகிறார். அந்த ஆசிரியருக்கு தலையில் எண்ணெய் தேய்ச்சி விடுறாரு. அந்த காலத்தில் குருகுலமாக இருந்து எல்லா பணிவிடையும் பண்ணணும். அந்த ஆசிரியர் ஒரு ஸ்லோகம் சொல்லி அதுக்கு விளக்கம் சொல்கிறார் பாருங்க. அப்போ கொஞ்சம் அநாகரிகமான ஒரு கருத்து சொல்லிட்டார். திருமாலுடைய கண்கள் சிவந்திருக்கும் இல்லையா, அதுக்கு ஊமை சொல்லும்போது குரங்கினுடைய பின்புறத்தை போன்ற அப்படின்னு அர்த்தம் சொல்கிறார். அதுக்கு ஒரு ஸ்லோகத்தை சொல்லிட்டு இதுதான் கபின்னு வரும், கபினா குரங்கு அப்படின்னு அர்த்தம் பண்ணி குரங்கினுடைய பின்புறத்தை போன்றன்னு அவர் பிடிவாதமாக ஒரு அர்த்தம் சொல்கிறார். ராமானுஜருக்கு கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. எங்க ஒரு மகாவிஷ்ணுவோட கண்களுக்கு இப்படி ஒரு ஓமை சொல்லுவாங்களா யாராவது? அது தாமரை போன்ற கண்கள்னு சொல்ல வேண்டாமா? கபிங்கிறதுக்கு சூரியன்னு ஒரு அர்த்தம் உண்டு. சூரியனால் மலர்த்தப்படுகிற தாமரையை போன்ற கண்கள்னு அதுக்கு அர்த்தம் சொல்லலாமேன்னு தன்னுடைய குருக்கிட்ட பணிவாக சொல்கிறார். ஏய், நான் குருவா நீ குருவா? நான் சொல்கிற அர்த்தத்தை நீ கேட்டுக்கோ, நீ என்ன எனக்கு சொல்கிறது அப்படின்னு பாருங்கள். குரு தப்பாக சொல்கிறாரு, சீடர் திருத்துறாரு, குருவுக்கு கோபம் வருது. இதை மனசில் வச்சு இப்போ தவறு செய்கிறாங்க, திருத்தி ஆகணும். திருத்தினா நம்மளோட பெரியவங்க கேட்டுக்க மாட்டேங்கிறாங்க, என்ன பண்ணுறது? பிறகு ராமானுஜர் வாழ்க்கையில் இன்னொன்று நடந்ததுங்க. பிற்காலத்தில் அவர் ஒரு உரை சொல்லிக்கிட்டு வரார். அவர் சொல்கிறத பட்டோலை கொள்ளுதல்னு பேர், எழுதிக்கிறது. ஒரு சிஷ்யர் எழுதிக்கணும். அந்த சிஷ்யர் சொல்கிறான், அந்த உரை இவர் சொல்லும்போது வேறு ஒரு உரை சொல்கிறார். இது இல்லை, நீங்கள் சொல்கிற உரை தவறு, அது உரை இல்லை. ராமானுஜர் சொன்னார், நான் சொல்கிறேன் எழுது அப்படின்னார். நீர் என்ன சொன்னாலும் எழுத முடியாது. மாட்டேன்ட்டான். நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க, நான் எழுத முடியாது அப்படின்ட்டான். முதல்ல ராமானுஜருக்கு கோபம் வந்தது. ஆனால் அன்றைக்கு இரவு கடந்து காலையில் ஏஞ்ச உடனே சிஷ்யனை கூப்பிட்டார். நீ சொல்கிறது தான் கரெக்ட், நான் யோசிச்சு பார்த்தேன், நீ சொல்கிறது தான் கரெக்ட், அதனால் நீ சொல்கிற மாதிரி அந்த உரையை எழுதிக்கலாம் அப்படி. எதுக்கு சொல்ல வரேன்? அவர் குருக்கிட்ட கஷ்டப்பட்டார், ஆனால் பெருந்தன்மையாக தன்னுடைய சிஷ்யன் சொல்கிறத தான் ஏற்றுக்கிட்டார். இதுதான் மெச்சூரிட்டி. நாம் நம்மளை விட பெரியவங்களை திருத்த வேண்டி வந்தால் திருத்தணும். அவங்க கேட்கலன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளை விட சின்னவங்க நம்மளை திருத்தினாங்க அப்படின்னா நீ என்ன சின்னவன் என்னை திருத்துறது அப்படின்னு கோவப்படக்கூடாது, தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில் நம்ம நிஜமான வெற்றி அடையணும்னா நம்மளை விட சின்னவங்க நமக்கு சரியான ஒரு விஷயத்தை சொன்னால் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும்னார். இந்த மனுஷன் சொல்லாதது என்ன இருக்குது? நீ யார்கிட்ட கேட்டாலும், சின்ன பிள்ளையாக இருக்கலாம்பா, உன்னோட படிப்பறிவு கம்மியாக இருக்கலாம், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கொஞ்சம் பொறுமையாக கேட்டுக்கோ. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, அதான் அறிவு அப்படி. அப்போது பெரியவங்ககிட்ட திருத்துறதா, சின்னவங்க திருத்த சொன்னால் திருத்திக்கிறதா? நீங்கள் கடுமையாக சொன்னீங்கன்னா வீம்பி பிடிப்பாங்க. புத்தி சொல்லும் போது கடுமையாக சொல்லவே கூடாது. உங்கள் இஷ்டம், இது சரின்னு நினைக்கிறேன், கேட்குறதோ கேட்காதோ உங்கள் சௌரியத்தை பொறுத்தது. அதை என்ன சொல்கிறது, அக்ரஸிவாக கொயர்சிவாக இல்லை என்ன சொல்கிறது, புழியிற மாதிரி, அப்படியே எக்ஸ்கியூஸ் பண்ணுற மாதிரி, கமாண்டு, இட் இஸ் அ சஜஷன். வேணும்னா நீங்கள் கேட்டு. இது ஒரு பெரிய ஆர்ட் சார். இந்த உலகத்தில் நம்ம அந்த தவறை சுட்டி காட்டுவது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆர்ட். நான் முதல்ல சொன்ன பாருங்கள், விவரம் இல்லாதவங்க சொன்னால் நம்மளை ரொம்ப அவமானப்படுத்துவான்னு. அதையும் இந்த ஆள் எழுதி வச்சிருக்கிறார். நன்றாற்றலுள்ளும் தவறுண்டு. நீ நல்லதே ஒருத்தருக்கு பண்ணால் கூடப்பா தப்பாக போய் முடியும். எப்படி சார், நான் ஒருத்தருக்கு நல்லது பண்ணால் அது எப்படி தப்பாக முடியும்? இவர் சொல்கிறாரு, நன்றாற்றலுள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பு அறிந்து ஆற்றாக்கடை.
அவனுக்குன்னு ஒரு பண்பு இருக்குப்பா. அது தெரியாமல் நீ போய் அவனுக்கு நீ நல்லது பண்ணுறேன்னு சொல்லி போய் அவன்கிட்ட கெட்ட பேரை வாங்கிக்குவியா நீ? அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். நல்லது சொல்கிறதுல சில ஆபத்து இருக்குன்னார். இது என் சன்னோடிகள் தான் ரொம்ப அழகாக சொல்வார். ஒருத்தன் தெருவில் ஒருத்தனை அடிச்சுக்கிட்டு இருந்தான். ஒரு பெரிய மனுஷன் படித்தவன் போய் எப்போ அடிக்கிற அவனை அப்படின்னு. உனக்கு என்ன வந்தது, உனக்கு என்ன வந்தது, நான் அவனை அடிப்பேன், உனக்கு என்ன வந்தது, துண்டை கழுத்தில் போட்டு இழுக்கிட்டு அவனை அடிக்க போகிறான். என்னத்துக்குப்பா அடிக்கிற அப்படின்னு. அவன் சொன்னான், இவன் எனக்கு பணம் கொடுக்கணும், பணம் கொடுக்கல, அதனால் நான் அவனை அடிக்கிறேன்னு உட்காந்து அடிக்கிறேன், நீ எதுக்கு குறுக்க வந்து கேட்குற அப்படின்ட்டு ஓங்கி கேட்டவனை அடிச்சிட்டான். நீ என்ன குறுக்க வந்து கேட்குற அப்படின்னு. இப்போ இவர் யோசிச்சார், சரி ஏதோ தெரியாமல் அடிச்சிட்டான் அப்படின்ட்டு. அவன் என்னப்பா கொடுக்கணும், உனக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னார். 10 ரூபா கொடுக்கணும். இந்தா இப்படி 10 ரூபா வச்சு. அவன் சொல்கிறான் பாருங்கள், உடனே ஒரு வார்த்தை சொல்கிறான், என்ன இந்த ஆள் ஒரு அறை விட்டா 10 ரூபா கொடுப்பான், யார் யார் வேணாலும் இவனை ஒரு அறை விட்டு 10 ரூபா பணம் வாங்கிக்கங்கடான்னா. இப்போ இவருக்கு தேவையா? இந்த உலகத்தில் சில பேருக்கு நம்ம உதவ போனோம்னா அவனுக்கு பண்பாடு இல்லைன்னா நம்ம மான மரியாதையை கெடுத்துருவான். நன்றாற்றலுள்ளும் தவறு உண்டு, அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை. ஸோ இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். சின்ன ஒரு அட்வைஸ் சொல்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. அதை யோசிக்கணும், கரெக்டாக சொல்லணும், அவங்க நோகாமல் சொல்லணும். இப்போ நம்மளோட பெரியவங்ககிட்ட பேசும்போது எப்படி பேசுறது? நான் ரொம்ப மதிக்கிற ஒரு தமிழறிஞர் டாக்டர் ஔவை நடராஜன். டாக்டர் ஔவை நடராஜன் தமிழக அரசில் மொழிபெயர்ப்புத்துறை இயக்குனராக போனாங்க. பிறகு தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய செக்ரட்டரி, ஐஏஎஸ் ரேங்கு, தமிழ் வளர்ச்சி பண்பாட்டுத்துறையினுடைய செக்ரட்டரியாக போனாங்க. முதலமைச்சர் அப்போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கிறார். ஒரு ஃபைல் கையெழுத்துக்கு எம்ஜிஆர்கிட்ட போகுது, பெரியவங்க அவங்கக்கிட்ட போகுது. அதாவது கார் ஓட்டுகிற ஓட்டுநர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சம்பளம் கூட வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு முதல்வருடைய உத்தரவு வேணும். அவங்க எப்படி எழுதியிருந்தாங்க, எம்ஜிஆர் எப்படி எழுதியிருந்தாங்கன்னா, கார் ஓட்டிகளுக்கு சம்பளம் கூடுதலாக கொடுக்கலாம், கார் ஓட்டிகள் சம்பளம் கூடுதலாக கொடுக்கலாம் அப்படின்னு போட்டு கைது போட்டாங்க முதலமைச்சர். இப்போ இந்த உத்தரவை போடணும், முதலமைச்சர் உத்தரவை உள்ளே வச்சு இந்த ஆர்டரை போடணும். இவர் என்ன பண்ணார், தமிழ் இலக்கண விதி இருக்குது, கார் ஓட்டி அப்படின்னா கார் ஓட்டின்னு வரும், புணர்ச்சி விதி அது சேர்ந்து வரும். அதனால் அதுக்கு கீழே என்ன எழுதியிருந்தார், காரோட்டிகளுக்கு அப்படின்னு கார் ஓட்டின்னு எழுதியிருக்கிறார் எம்ஜிஆர். காரோட்டிகளுக்கு சம்பளம் கூட கொடுக்கலான்னு எழுதி ஃபைல் கையெழுத்துக்கு வச்சுட்டார். எம்ஜிஆர் அவர்கள் அப்போது டக்குன்னு ஔவை நடராஜனை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு. நீங்கள் பெரிய தமிழ் படித்தவங்க, நாங்கள் தமிழ் படிக்கலையே அப்படிங்கிறதுக்காக திருத்தி எழுதி வைக்கிறீங்களா? பெரிய சிக்கலான கேள்வி. சிஎம் கேட்குறாரு, நீங்கள் பெருசாக தமிழ் படித்தவங்க, நாங்கள் தமிழ் படிக்கலையேங்கிறதுக்காக தான் நான் போட்டதுக்கு திருத்தி எழுதி வைக்கிறீங்களா அப்படின்னு. ஒரே செகண்டு ஔவை நடராஜன் முதல்வர்கிட்ட போய் நம்ம மரியாதை குறைவாக பேச முடியுமா? இது புணர்ச்சி விதி, இலக்கண விதி, இலக்கணப்படி கார் ஓட்டிங்கிறது கார் ஓட்டின்னு வரும்னு சொல்லிகிட்டு இருக்க முடியுமா? ஒரே வார்த்தை, என்ன நாங்கள் எங்கெங்க தமிழ் படித்தோம், நாங்கள்லாம் படகோட்டி பார்த்து வளர்ந்தவங்க, படகு ஓட்டின்னு அதில் வரலீங்க, படகோட்டின்னு தாங்க படம் வந்ததுன்னார். எம்ஜிஆருடைய படம் படகோட்டி, படகு ஓட்டின்னு அது வரலிங்க, படகோட்டின்னு தான் வந்தது, நாங்கள் அதை பார்த்து தானுங்களே தமிழ் படித்தோம் அப்படின்னார். சிரிச்சிட்டார் எம்ஜிஆர். உட்காருங்க நடராஜன் அப்படின்ட்டு, சரி இந்தாங்க திருத்தி கையெழுத்து போட்டு தான் எடுத்துகிட்டு போங்க அப்படின்றார். பாருங்கள், அவருக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும். நாங்கள் படகு ஓட்டினா படம் பார்த்தோம், படகு ஓட்டின்னு தானே சார் படம் பார்த்தோம், உங்கள்கிட்ட தானே தமிழே படித்தோம் அப்படின்ன உடனே ஒரே செகண்டு சிரிச்சிட்டார். கோபமும் ஒன்றுமே வரல, கொண்டாங்க ஃபைலை திருத்தி கையெழுத்து போட்டு எடுத்துகிட்டு போங்க அப்படி. இது ரொம்ப அந்த நெளிவு சுழிவு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளை விட பவரில் இருக்கிறவங்க, பெரியவங்க, செல்வாக்கு உள்ளவங்க, அவங்கக்கிட்ட லேசாக அந்த பிழைகளை சுட்டுகிற போது ரொம்ப கவனமாக சொல்லணும். இதெல்லாம் ஆல் இண்டியா ரேடியோவில் என்னுடைய நண்பர் சுந்தராவுடையப்பன்னு பணிபுரிந்து நிலைய இயக்குனராக இருந்து ஓய்வு பெற்றார். ஒரு சந்தர்ப்பத்தில் டாக்டர் கலைஞர் திருக்குறள் சொல்லும்போது ஒரு சின்ன பிழையோடு சொல்லிட்டார். ரெக்கார்டிங் முடிஞ்சு போச்சு. அப்புறம் உடனே ஆவுடையப்பன் மெதுவாக கிட்டக்க போய் அந்த திருக்குறள் புஸ்தகத்தை திறந்து அவர்கிட்ட போய் காமிச்சு, ஐயா மன்னிக்கணும்,
புத்தகத்தில் இப்படி இருக்குது அப்படின்னு. ஒரு செகண்ட் அதை படிச்சுட்டு நான் என்ன சொன்னேன் அப்படின்னார். நீங்கள் இந்த திருக்குறளை இப்படி சொன்னீங்க அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், ரீடேக் கம்ப்ளீட்டாக மறுபடியும் எடுத்துங்க, உட்காரு மறுபடியும் எடுத்துடலாம் அப்படின்னு. நீங்கள் பெரியவர்களிடத்தில் சின்ன தப்பு ஏதோ ஒரு காரணத்தினால வரும். அப்போ நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக சரியாக அதை எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லணும். குழந்தைங்களுக்கும் வீட்டில் அதை கற்றுக் கொடுக்கணும். என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார், இருந்தாங்க, ஐயா நமசிவாயம். ஐயா நமசிவாயம் அப்படின்னு கேட்டால் எதை சொல்லணுமோ சொல்லிடுவார். ஆனால் யாருக்கு சொல்கிறோமோ அவனே உழுந்து உழுந்து சிரிக்கிறாப்புல சொல்லுவார். ஒரு வீட்டுக்கு போனார். அந்த வீட்டில் கல்யாணம் நடந்திருந்தது. அவர் கல்யாணத்துக்கு போக முடியல அவரால். கல்யாணம் முடிஞ்சு ஒரு 15 நாள் கழித்து அந்த வீட்டுக்கு போனார். கல்யாணம் முடிஞ்சு அந்த 15 நாள் கழிச்சு போனால் சில பேர் வீட்டில் என்ன பண்ணுவான், 15 நாள் தள்ளி வந்தவனை பழி வாங்குவான். எப்படி பழி வாங்குவான் தெரியுங்களா? 15 நாளைக்கு முன்னாடி பண்ண ஸ்வீட் அப்படியே இருக்கும்ல, அது காலியாகாமல் அதை கொண்டாந்து வைப்பேன். இவருக்கு என்ன பண்ணிட்டேன், தேங்காய் பர்பி பழசு ஒரு 15 நாள் ஒரு மாதம் இருக்கும், அது டப்பாலே இருந்து ஒரு ஸ்மெல் வருது. அந்த தேங்காய் பர்பியும் ஒரு வாழைப்பழம் இல்லாத ஒரு பச்சை காய், அப்படியே சாப்பிடவே முடியாது, கொண்டாந்து வச்சுட்டேன். இவர் அந்த கஷ்டப்பட்டு அந்த பர்பியை சாப்பிட்டு அந்த பழத்தையும் சாப்பிட்டா சாப்பிட முடியல அவரால். பாதி வச்சுட்டார், சாப்பிட முடியலையே அப்படின்னு. அந்த வீட்டுக்காரர் சும்மா இல்லாமல் கேட்டான், தேங்காய் பர்பி நல்லா தானே இருக்குது, சாப்பிட வேண்டியது தானே, நல்லா இருக்குல்ல, ஒன்றும் குறையில்ல, சாப்பிட வேண்டியது தானே. அவர் சொன்னார் பாருங்க ஒரு பதில், தேங்காய் நல்ல தேங்காய், நெய் நல்ல நெய், அருமையாக பண்ணியிருக்காங்க, ஒரு குறையும் சொல்ல முடியாது, எந்த தப்பும் கிடையாது, நல்லா இருக்குது. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். என்ன நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க? நான் ஒரு 15 நாள் தள்ளி வந்தது ஏன் தப்பு தானேன்னார். என்றைக்கு செஞ்சாங்களோ அன்றைக்கி நான் வந்திருந்தா அதை கொடுத்துருப்பாங்க. நான் ஒரு 15-20 நாள் தள்ளி வந்தா இட் இஸ் மை மிஸ்டேக். தேங்காயில் தப்பு இல்லை, பர்பியில் தப்பு இல்லை, ஏன் தப்பு அப்படின்னார். இது பழசாக போச்சுங்கிறத இதை வேறு எப்படி சொல்ல முடியும்? அவன் ஒன்று சிரிச்சிட்டான், ஏன் பழம் சாப்பிட்ருக்கலாம்ல, பழம் நல்லா தானே இருக்கு பழம் அப்படின்னா. அதுலேயும் ஒரு தப்பு இல்லை, பழத்தை பொறுத்தளவில் ஒரு 3 நாள் முன்னாடி வந்துட்டேன்னார். நான் என்ன பண்ணிட்டேன், அது என்றைக்கு சாப்பிடணுமோ அதுக்கு ஒரு 3 நாள் முன்னாடி வந்துட்டேன். பர்பியை பொறுத்தளவில் 10 நாள் பின்னாடி வந்துட்டேன், பழத்தை பொறுத்தளவில் 3 நாள் முன்னாடி வந்துட்டேன். இனிமேல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்பப்போ ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், அப்பப்போ வந்து சாப்பிட்டு போயிடுறேன். ரெடியாக நல்லா இருக்கும்போதே சொல்லுங்கள், நான் வந்து சாப்பிட்டு போயிடுறேன். இதே நீ வச்ச பழமும் சரியில்லை, தேங்காய் பருப்பியும் சரியில்லைங்கிறத அவனே சிரிக்கும்படியாக சொல்கிறது. அதனால் இன்னொருவருடைய பிழைகளை சுட்டுகிற போது அந்த பிழைகளை கையாளுவது பெரிய கஷ்டம். பிறருடைய பிழைகளை கையாளுவதற்கு ஒரு பெரிய தனி திறமை வேணும். கடுமையாக சொன்னோம்னா சண்டை வந்துடும், சொல்லாமையே போனோம்னா குழப்பம் வந்துடும், ரொம்ப அழுத்தி சொன்னோம்னா காரியம் கெட்டு போவோம், உனக்கு என்ன வந்ததுன்னு மரியாதை குறைவாக கேட்பான், அவமானப்பட வேண்டி வரும். அது ஒரு பெரிய ஆற்றல். பிறருடைய தவறுகளை திருத்த வேண்டிய அவசியம் ஏற்படுகிற போது திருத்த வேண்டும். நாம் ராமானுஜர் செய்த முறை யோசிக்க வேண்டும், மகான்கள் காட்டிய வழிமுறை யோசிக்க வேண்டும். இளம் பிள்ளைகளாக இருந்தாலும் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நடந்து கொள்ள வேண்டும். ஒரு பெரிய சீக்ரெட், இதை தெரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நம்முடைய வெற்றி. அதாவது தவறுகளை திருத்தணும், ஆனால் அவங்க காயப்படாமல் திருத்தணும். இந்த டெக்னிக்கை கற்றுக்கிட்டோம்னா இட் வில் மேக் ஒண்டர்ஸ். அது ஒரு பெரிய அதிசயங்களை உங்கள் வாழ்வில் விளைவிக்கும். வெற்றி பாதையில் இது ஒரு நல்ல பாதை.